வணக்கம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மீது நிறைய அவதூறு பரப்பியிருந்தாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் பாசையில் இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் அவர்கள் மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு பார்த்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வர் விஜய் பற்றி பேசும்போது ஆக்ஷன் எடுக்கிற போலீஸ் ஏன் சீமானை பற்றி பேசும்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். நாட்டோட தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அவர் மேலே இவ்வளோ அவதூறு பரப்பியிருக்காங்க, ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காங்க. திமுக 100 கோடி வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ பரப்பியிருக்காங்க. ஃபோட்டோஸ் மார்பிங் பண்ணி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற வகையில் ஆன்லைனில் பதிவிட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமே இல்லாமல் இவ்வளோ அவதூற ஒரு கட்சி மேலே வச்சுருக்கீங்க, அதுதான் ரொம்ப தப்பு. மார்பிங் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிமேல் தயவு செஞ்சு அவதூறு பரப்பாதீங்க. நீங்கள் கருத்தியெல்லாம் முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுக்குன்னு அவதூறு எடுத்தீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யும்.